கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம். பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 6 மற்றும் 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம், ஒரு நன்றியுள்ள இருதயம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். அவர் நமக்கு தேவையான பலனை தந்திருக்கிறார், தேவையான நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார், தேவையான ஞானத்தை தந்திருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் நம்மோடு கூட இருந்தவர். அவர் நமக்கு குடும்பங்களை தந்திருக்கிறார், நமக்கு பெற்றோர்களை, நமக்கு பிள்ளைகளை, நமக்கு நல்ல உறவுகளை தந்திருக்கிறார், உலக பிரகாரமான நல்ல ஒரு வேலையும் தந்திருக்கிறார். எல்லா விதத்திலும் அவர் நமக்கு நன்மை செய்த ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவ சமூகத்தில் நாம் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து ஒவ்வொன்றாக அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அவருக்கு நாம் ஜெபத்தில் தெரியப்படுத்துவோம். அவருடைய சமூகத்தில் வருவோம். நம் குறைகளை நம்முடைய வாயினால் பேசாமல், மற்றவர்களை நாம் காரணம் காட்டி நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நினைவுகளையும் நாம் நினைக்காமல், எந்த விதமான தேவைகளையும் அந்த தேவ சமூகத்தில் வைக்காமல், அவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் தொடர்ந்து நன்றிகளை ஏறெடுப்போம். நிச்சயமாகவே அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வருகிற புதிய ஆண்டு நமக்கு ஒரு சமாதானமான ஆண்டாகவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகவும் இருக்க அந்த தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் அந்த தேவன் நம்மை பலப்படுத்துவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதை தியானிப்போம். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.